உங்கள்ட்ட சிரஞ்சீவி, இந்த டெல்லி கார் சொல்றாங்க. இந்த டெல்லி கார்ல என்னதான் இருக்குது தெரியலங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற கார் தான் டெல்லிலயே இருக்க போகுது, டெல்லியில இருக்கிற கார் தான் தமிழ்நாட்டிலயே இருக்குது. டெல்லியில போய் வண்டி எடுத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சேமிச்சு பண்ணலாம். அதனால உங்களை டெல்லியில எடுக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு 4-5 இன்ஸ்டா பேஜ் கொடுக்குறேன். இவங்க தான் மெயினான டீலருங்க. இவங்க கிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க தவிர பிரைஸ் சொல்ல மாட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க சொல்லுவாங்க. அதுல பயணிங்க சொல்லுவாங்க. இதுல நாங்க வண்டியை முடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. இந்த வண்டி எடுக்கிறதும் எடுக்காததும் ஒண்ணுதான். நீங்க நேர்ல போய் பார்த்து எடுங்க. அப்படி இல்ல புது வண்டியே எடுத்துருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், டெல்லி வண்டி எடுக்காதீங்க. உங்க நல்லதுக்கொசரம் நான் சொல்லுவேன். ஒரு 4 இன்ஸ்டா ஐடி போடுறேன், நீங்களே பாருங்க. இந்த ஐடியில தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? தேவையில்லாத டெல்லி கார் போய் எடுத்து நீங்க தான் அவசரப்படுவீங்க. சரிங்களா? பாண்டிச்சேரி ஆளா இருந்தாலும் சரி, சென்னை ஆளா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். டெல்லி கார்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா டெல்லி கார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்க அந்த ஊர்ல. அதனால எல்லா ஊர்லயும் தள்ளி விடுறாங்க அந்த வண்டிகளை. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்டா காசு செலவு பண்ணி வீணாக்காதீங்க. நன்றி.